கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய 13 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுதன். இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் ஏற்கனவே 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய கருணாபுரம் பகுதியில் கண்ணுக்குட்டி என்பவர் கடந்த 20 ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் திரளானோர் தினந்தோறும் அவரிடம் கள்ள சந்தையில் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி அருகி வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல நேற்றைய தினம் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அவரிடம் கள்ளச்சாராயம் வாங்கி அருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை திடீரென அவர்களுக்கு கண் எரிச்சல், வயிறு எரிச்சல் மற்றும் மயக்கம், உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர்களுடன் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதற்கட்டமாக 4 பேர் இந்த கள்ளச்சாராயம் அருந்தியதாக உயிரிழந்தனர். இதையடுத்து அவர்களை தொடர்ந்து மேலும் கொத்து கொத்தாக பலர் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டனர். இதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் தனி கவனம் செலுத்தி இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சிகிச்சைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு உரிய உயர்தர சிகிச்சை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனை வளாகத்தில் மட்டும் தற்போது வரை 7 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது. அதே போல இங்கிருந்து அருகே இருக்கக்கூடிய சேலம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்ட 7 பேர்களில் 3 பேர் தற்போது வரை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதே போல அருகே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருவரும், ஜிப்மர் மருத்துவமனையில் 2 பேரும் என தற்போது வரை 13 பேர் கள்ளச்சாராயம் அருந்திய விவகாரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் தற்போது 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருந்து வருவதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனை வளாகத்தை பொறுத்தவரை இங்கு அதிநவீன சிகிச்சைகள் போதுமான அளவு இல்லாததன் காரணமாக அருகே இருக்கக்கூடிய சேலம், விழுப்புரம், பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளுக்கும் இங்கிருந்து அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு அனைவரும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலானோர் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்து வருவதன் காரணமாக இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பரவலாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதன் காரணமாக தற்போது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போல கள்ளச்சாராயம் அருந்திய விவகாரத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு கள்ளச்சாராயம் விற்பனை மற்றும் அந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி போன்றவற்றை தடுத்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த பணியில் தொய்வு ஏற்பட்டதன் காரணமாக இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் தலை தூக்க துவங்கினர். அந்த வகையில்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த கள்ள சந்தையில் இந்த கள்ளச்சாராயம் காட்சி விற்பனை செய்வது என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதியில் நாள்தோறும் ஏராளமானோர் அந்த கள்ளச்சாராயத்தை காட்சி அங்கிருந்து நகர பகுதிக்கு கடத்தி வந்து இங்கு அதிக விலைக்கு அதனை விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதிலும் தற்போது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி என்பவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வியாபாரத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் ஏற்கனவே கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இருந்தபோதிலும் கூட அவரின் தொடர் நடவடிக்கைகளை காவல்துறையினர் கண்காணிக்க தவறியல்லதா அல்லது காவல்துறையினர் துணையோடு தான் இந்த சாராய விற்பனையானது ஜோராக நடைபெற்றதா என்பது குறித்தான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து தமிழ்நாடு அரசு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியை பணியிட நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியரை பணியிட மாறுதலும் செய்து தற்போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த மாநகர பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய நகர காவல் நிலையத்தில் பணியாற்றியிருக்கக்கூடிய அனைத்து காவல்துறையினர் மற்றும் மதுவிலக்கு போலீசார், டிஎஸ்பி உட்பட அனைவரையும் கூண்டோடு தற்போது இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்திலும் இதே போல ஒரு அசம்பாவிதம் தான் ஏற்பட்டிருந்தது. அப்போதே அதற்கு உரிய தீர்வு எட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டிருக்காது என இந்த பகுதி மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் தான் தற்போது இந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தியதனால் தான் அவர்கள் உயிரிழந்துள்ளார்களா என்பது குறித்தான ஒரு உறுதியான தகவல் வெளியாகவில்லை என்ற மாவட்ட ஆட்சியரின் கருத்து இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு மக்களிடையே ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் அரசு துணையோடு தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதா என அவர்கள் கொந்தளித்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையிடம்
வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது இரவு நேரம் ஆகியும் கூட இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனை வளாகமானது பரபரப்பு மிகுந்து காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தற்போது மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வரக்கூடிய அவர்களை காப்பாற்றுவதற்காக அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவ குழுவினர்களும் தற்போது இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த சம்பவத்தை கணித்து அவர்களுக்கு உரிய வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதற்காக தமிழ்நாடு அரசு அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் மா சுப்பிரமணியம் அவர்களை நியமித்திருக்கிறது. இதனிடையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சிலர் நம்மிடம் இருக்கலாம், அவர்கள் என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். சார், இப்போ இந்த கண்ணுக்குட்டிங்கிறவர் தொடர் சாராய வியாபாரின்னு கூறப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது அவரை ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அவர் மேலே வரைக்கும்? 20 வருடத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக அந்த கள்ளக்குறிச்சி மையப்பகுதியான கருணாபுரம் என்பது நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு சொல்கிறதே தவறு. கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் இடைவெளியிலும், கள்ளக்குறிச்சி நகர்ப்புற காவல் நிலையத்திலிருந்து ஒரு 50 மீட்டர் இடைவெளியிலும், கள்ளக்குறிச்சி தாலுகா ஆஃபீஸ் பகுதியில் தான், அந்த கருணாபுரம் பகுதியில் தான் கள்ளக்குறிச்சி தாலுகா ஆஃபீஸும் அமைஞ்சிருக்கு. மாவட்ட நீதிமன்றம் கூட கருணாபுரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. கருணாபுரம் என்பது ஏதோ வேறொரு பகுதி இந்த மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குன்றதெல்லாம் இல்லை. இந்த மாவட்டத்தினுடைய தலைநகரம், மாவட்டத்தினுடைய பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற இந்த கருணாபுரம் முழுக்க முழுக்க உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி. குறிப்பாக ஆதி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த கள்ளக்குறிச்சி நகராட்சியை முழுமைக்கும் தூய்மைப்படுத்தக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த கருணாபுரம் பகுதி. இந்த கருணாபுரம் பகுதியில் தொடர்ச்சியாக நமக்கு தெரிஞ்சது இன்னைக்கு கண்ணுக்குட்டி மட்டும்தான் கள்ளச்சாராய வியாபாரியாக தெரிஞ்சிருக்கு இந்த பாதிப்பால். ஆனால் இன்னும் கள்ளச்சாராய வியாபாரிகள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அருகில் இருக்கிற சின்னசேலம், சங்கராபுரம், கல்வராயன்மலை, வடக்கநந்தல், தியாகதுருகம் போன்ற பகுதிகளில் நிறைய கள்ளச்சாராய வியாபாரிகள் தொடர்ச்சியாக இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்ரீமதி வழக்கில் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஸ்ரீதர் அவர்கள் தவறு செய்தார் என்று கன்னியாகுமரிக்கு இடமாற்றம் பண்ணாங்க. அப்போது இருந்த செல்லத்துறை என்கிற எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் கலெக்டரையும் எஸ்பியும் மாற்றி அவங்கள மாற்றிக்கிட்டு இருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு என்ன? இப்போ இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்வரன்குமார் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. எஸ்பி சமய் சிங் மீனா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை செஞ்சுட்டா இந்த மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைச்சிருமா? இந்த மக்களுக்கு சரியான ஒரு நிவாரணம் கிடைச்சிருமா? இங்கே இருக்கிற கலெக்டர் எஸ்பியை விட இந்த எஸ்பியும் கலெக்டரையும் பணி செய்ய விடாமல் செய்த இந்த அரசியல்வாதிகள், இங்கே இருக்கிற அதிகார வர்க்கத்தினர் முதல்ல நீங்கள் மாற்றணும். இல்லைன்னா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், வண்டியில் ஒரு மாணவன் போயிட்டு இருந்தானா அவனை கூப்பிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி, ஏன் நீ வேகமாக போகிற, ஏன் ஹெல்மெட் போடலன்னு கேட்குற காவல்துறை அதிகாரி. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி மையத்தினுடைய மைய பகுதியில் கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் அருகில் இருக்கிற இந்த கருணாபுரத்தில் 20 வருடமாக கள்ளச்சாராய புழக்கம் இருந்திருக்கு. அப்போ இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்காதா? இது வரைக்கும் 10 பேர் மரணம், 12 பேர் மரணம் என்று மரண செய்தி இங்கே இருக்கிற ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான செய்தி இங்கே இருக்கிற மருத்துவமனை நிர்வாகிகள், மருத்துவமனை அதிகாரிகள் இடத்துல கேட்டோம்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். 80-90 பேர் இது பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாட்டையே உழுக்குகின்ற இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய கள்ளச்சாராய நிகழ்ச்சி இன்றைக்கு மக்களிடத்திலே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் கள்ளச்சாராயத்தால் மட்டும்தான் பாதிப்புன்றதெல்லாம் இல்லை. அரசாங்கம் விற்கிற டாஸ்மார்க்ன்ற நல்ல சாராயத்தாலையும் இங்கே பாதிப்பு ஏற்படுது. கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் அருகில் இருக்கிற டாஸ்மார்க் கடையினால் தினம் எத்தனையோ பேர் அதை அறிந்துவிட்டு நமக்கு தெரியாமல், நம்முடைய எண்ணிக்கைக்கு தெரியாமல் உயிரிழக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு மரணம் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும்.